அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தாவேகா தரப்பு செய்த தவறுகள் என்ன, அரசு தரப்பு என்ன தவறு? சரி, தாமதமா போனது ஒரு குத்தமானு கூட அப்பாவியா கேட்குறீங்க. ஒரு பக்கம் ஒரு வகையில் எடுத்துக்கணும். நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம கரூர்ல இருக்க வேண்டாம், சூழல் சரியில்லை, திருச்சியில இருப்போம். அடுத்த நாள் இல்லை, ஒரு இதே நடந்தால் ஒருத்தருடைய மரணத்துக்காக நான் மயானம் வரைக்கும் நடந்து வர்றேன். விஜய் போனாரு. எங்கேயுமே நடக்காதது கரூரில் நடந்து விட்டது. விஜய் சொன்ன பச்சை பொய் அது. மரணம் தான் புதுசு. கல்லு முள்ளும் மயக்கமும் ஆஸ்பத்திரிக்கு போனது ஒரு ஊர்லயும் நடந்தது. விக்கிரவாண்டிலையும் நடந்தது. மரணம் நடக்காத ஸ்டாம்பேட் நடந்தது. விஜய் தன்னை பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்கன்னு சினிமா வாசனை பேசுறேன். என்ன பழி வாங்கினாருன்னு எதை வச்சு விஜய் அந்த முடிவு பண்ணாரு? 2 கைதுகளை சொல்றாரு, அதற்கு பிறகு எஃப்ஐஆர் சொல்றாரு, அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும், அவருக்கு ஏதோ தெரிஞ்சு சொல்றாரோ. அதனால தன்னை பழி வாங்குறதா சொல்றாரு. என்ன பழி வாங்க? பிரச்சாரத்தை தடுக்கணும்னு யாருமே சொல்லல. திமுக இனிமேல் இதோட விஜய் ஒழிச்சிடணும்னு திமுக நினைச்சிச்சுன்னா முதல்ல பொருள் கொடுக்குறோம் நானா தான் இருப்பேன். விஜயை பேச விடுங்கன்னு சொல்றேன். ஆனா விஜய் திருந்திட்டு வெளியே வரணும். நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொன்னா ஒரு ஊர்ல கூட விஜய் உள்ள விடக்கூடாது. இப்ப பஸ்ஸை பறிமுதல் பண்ண போறாங்க, என்ன தீர்ப்பே வந்துடுச்சு. இதுக்கு மேல அதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கணும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு சார் இது. முதல்ல அதை மறந்துடாதீங்க. இல்ல, அந்த விஜய்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட போட்ட மாதிரி எந்த நேற்று நடந்த கருத்துக்கள், வெளியிட்ட கருத்துக்கள்லாம் தாவேக்காக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. அத்தனை அரசியல் கட்சிக்கு சாட்டை அடி. நாளைக்கு உதயநிதிக்காக ரெடியாகிற பஸ்ஸை உள்ள விடக்கூடாதுன்ற நான் எல்லாருக்கும் மனுஷ உயிர் முக்கியம் சார். அரசியலா தூக்கி தூர போடுங்க சார். என்ன சார் எடப்பாடி, ஸ்டாலின், விஜய்னு ஸ்ரீமதி செந்தில்குமார் தலையில கூட்டியிருக்கிறார். நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களா? சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தான். எல்லாரும் சொல்ல அந்த மென்மை நீங்க சொல்ற வார்த்தை என்ன காரணம்? தெரியல. உங்களால ஏதாவது கணிக்க முடியல? இல்ல, ஜெயலலிதா கிட்ட இருக்கிற துணிச்சல் ஸ்டாலின் இதுக்கு என்ன கணிப்பு வேண்டி கிடக்கு? இதை நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துற விஷயத்துல உங்களுக்கு துணிச்சல் பத்தாது. செந்தில் பாலாஜி எங்கேயுமே நடக்காது, கரூரில் நடந்தது. நேற்று கோர்ட்ல சொல்லலையே, நடந்தது விபத்து. ருசியானந்த வைக்கிறது. ஏன் சதின்ற ஒரு வார்த்தை நேற்று வரல? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது வரல, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு நடந்த போது அந்த வார்த்தை வரல. ஏன்? ஏன்னா சொல்லிட்டு வெளியே வர முடியாது. ஆதாரத்தை கொடுங்க, ஜட்ஜ் அடுத்த கேள்வி கேட்பார். இத்தோட விஜய் ஒழிச்சிடணும்னு ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் இல்ல. திமுக நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா விஜய் தன்னை திருத்திக்காம, இதுல இருந்து பாடம் கத்துக்காம ஒரு ஊருக்குள்ள கூட போற உரிமை விஜய்க்கு கிடையவே கிடையாது. அனுமதி கொடுக்கிற விஷயங்கள்ல இனிமேல் வெளிப்படைத்தன்மையோட எந்த அரசாங்கம் நடந்துக்கணும். அதுக்கு இந்த கரூர் துயர சம்பவம் ஒரு ஐ ஓபனரா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன். ஆம்புலன்ஸ் பயத்தை எடப்பாடி தான் கொடுத்தாரு. ரைட், எல்லாருக்கும் கொடுத்தாரு அவங்க ஆம்புலன்ஸ். இனிமேல் கூட்டத்துல போனாவே ஏதோ விட்டுருக்காங்க. அவர் அன்னைக்கு தொடக்கி வச்சா இன்னைக்கு அவரே ரோட்ல பிரச்சாரம் பண்ண முடியல. அது அவரே எவிடன்ஸோட சொல்றாருல சார். எடப்பாடி 30 கூட்டத்துல 34 கூட்டத்துல தொடர்ச்சியா வந்திருக்குது பாருங்க. அந்த 34 இடமும் திடலா மெயின் ரோடு. அத சொல்ற தகுதி எடப்பாடிக்கு இருக்கா? 12 மணின்னு புஷி ஆனந்த் பேட்டி கொடுத்து தனி அதை விட்டுறோம். இவங்க சொன்ன கணக்குப்படி, இன்னொரு கடிதப்படி 3 to 7 8 அந்த 5 மணி நேரம் இடைவெளியில் அவன் நிப்பானே, அவனுக்கு தண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அறிவு இருந்துச்சா? ஏன் இல்ல? அப்ப இதெல்லாம் ஒரு கட்சியான செந்தில்குமார் நீதிபதி கேட்டது சரியா தப்பா? இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு புருஷங்காரன் அந்த அரசியல் கூட்டத்துக்கு போறான்னா பொண்டாட்டி செருப்பை கழட்டி அவனை அடிக்கணும்னு, பொண்டாட்டிக்காரிக்கு தலையில தூக்கி வச்சு குழந்தைய கூட்டு போறால பொண்டாட்டியை செருப்படுத்து கணவன் அடிக்கணும்னு சொன்னேன். கொச்சியா தெரியலாம். அடிக்கலைன்னா 2 பேரும் திருந்த மாட்டாங்க. 9 குழந்தைங்க சார் செத்துது. அதுங்களுக்குலாம் என்ன சார் தெரியும்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் SP சார். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக உங்ககிட்ட இன்னைக்கு தான் நான் பேசுறேன். நேற்றைக்கு நீதிமன்ற வாதங்கள் எல்லாம் எல்லோருமே பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள், இதுல பல கேள்விகளை தாவேகாவினர் மீது வைத்திருக்காங்க. இதுல ஏன் இவ்வளோ விஷயங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, யார் பொறுப்பேற்பது அப்படின்றதையும் நீதிமன்ற வாதம் வைத்திருக்காங்க. இது தனியா ஒரு கமிஷன் போட்டு திரு அஸ்ரா கார்க் அவர் ஒரு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அது விசாரணை குழு ஒன்று வேற இப்போ அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வது. ஏற்கனவே ஆளாளுக்கு ஒரு கட்சிகள் தனியாக விசாரணை குழு மாதிரியே போட்டு பிஜேபி எல்லாம் போனது பார்த்தோம்.
காங்கிரஸ் ஒரு தரப்பு வந்தது, அவங்க ஒரு விசாரணை மாதிரி அவங்க அது விசாரணை அல்ல, அது ரைட், ஒரு பார்வையற்ற குழு தான் எடுத்துக்கொண்டாங்க. இது இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது வந்து 2 தரப்பிலுமே, அதாவது காவல்துறை தரப்பு அரசாங்க தரப்பும் இதை வந்து இன்னும் கவனமாக கண்காணித்திருக்க வேண்டுமா? ஏன்னா தாவேகாவினுடைய பிரச்சாரம்ன்றது வந்து சனிக்கிழமை நாட்கள்ல தான் நடக்குது. அதுல ஒவ்வொரு பிரச்சாரமே அவர் தாமதமா தான் வந்து போறாரு. இதை இன்னும் கண்கொத்தி பாம்பாக நம்ம வந்து கவனமா அதை கையாண்டிருக்க வேண்டுமா? தாவேகா தரப்பு செய்த தவறுகள் என்ன, அரசு தரப்பு என்ன தவறு அப்படின்னா நம்ம தீர்ப்பு சொல்லல. ஒரு சராசரி பிரஜையா நம்ம ஒரு நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். பார்த்த பிறகு சில நேரம் புத்திக்கு உரைக்கும், அறிவு வரும். அப்போது வேலை செய்யாத சுய அறிவு அதுக்கப்புறம் பிரகாசமா எரியும். அதன்படி பார்த்தா நடந்த சம்பவம் சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறத யாருமே மறுக்கல. நீங்க சொன்ன மாதிரி காவல்துறையும் நாம இப்படி தப்பு பண்ணிட்டோம், ஒருவேளை நம்ம தொடர்ந்து மறுத்து இருக்கணுமோ, நீங்க கொடுத்த எந்த இடமுமே சரியா இல்லை, நீங்க கூடுற கூட்டத்துக்கு நீங்க பிரைவேட்டா ஒரு திடலை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணுமோ, இதெல்லாம் இப்பதான் அவங்களுக்கு தோணும். ஆனா விஜய் அதே மாதிரி தானும் ஒரு பாடம் கத்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர்கள் கொடுத்த இடத்தில் நான் பேசியதை தவிர வேற எந்த தவறும் நான் செய்யலைன்னு சொன்னதுதான் யோக்கியமற்ற வாதம்னு எல்லோரும் பார்த்தோம். சரிதானா? அப்ப அவர் என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? எங்ககிட்டையும் சில நான் அது நடந்த தவறுக்கு முதல்ல நான் நடந்த துயரத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருக்கணுமா கூடாதா? காவல்துறையில அப்புறம் சார், அவர் வீடியோ வெளியிட்டனால நம்ம இதை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அவர் அமைதியாவே இருந்தாருன்னா இன்னும் நம்ம வேற இதெல்லாம் பேசலாம். வெளியிட்ட 3 நாள் கழிச்சு யோசிச்சு ஆலோசனை பண்ணி எடிட் பண்ணி வெளியிட்ட வீடியோல ஒரு துளி கூட ஒரு வருந்தல். இதைத்தான் நீதிபதி சொல்லி காட்டுறாரு. இல்ல, கரூர்ல இருந்து வரும் தகவல்கள் எனக்கு கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு. அதே கரூர்ல நீங்கள் உங்களுடைய புதிய தோழராக இப்போது உருவெடுத்திருக்கிற பிஜேபி அனுப்பிய குழு விசாரிக்கிற போதே அண்ணாமலை முன்னிலையில ஒருத்தர் என்ன சொல்றாரு அதையும் தானே கேட்டோம். அவர் கடவுள் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அவர் கடவுள் இல்லையா? அவர் அப்ப கடவுள்லயே நீங்க பேதம் பாக்குறீங்களா? உங்களுக்கு சாதகமான கருத்தை சொல்பவர் தான் கடவுள், மீதி எல்லாம் மிருகமா? இங்க இருந்த அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் சரியா ஏற்பாடு செய்யலைன்னு சொன்னது விஜய் பார்த்தாரா பார்க்கலையா? சொல்லுங்க சார். அப்ப நீங்க எதுவுமே பாடம் கத்து, நீங்க எந்த தப்புமே செய்யலையா? சரி, தாமதமா போனது ஒரு குத்தமானு கூட அப்பாவியா கேட்குறீங்க. ஒரு பக்கம் ஒரு வகையில் எடுத்துக்கலாம். நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம கரூர்ல இருக்க வேண்டாம், சூழல் சரியில்லை, திருச்சியில இருப்போம். அடுத்த நாள் இல்ல ஒரு இதே நடந்தால் ஒருத்தருடைய மரணத்துக்காக நான் மயானம் வரைக்கும் நடந்து வர்றேன். விஜய் போனாரா? தன் கட்சி ஆட்களை அனுமதிச்சாரா? அறிவுரை சொன்னாரா? எங்கேயுமே யாருமே இல்ல சார். இதான் சார் நீதிமன்றம் யதார்த்தத்தையும் கொஞ்சம் பேச. என்ன யதார்த்தம் பேசலாம்? விஜய் வந்து பாதுகாப்பு இல்லாமலே, காவல்துறையினருடைய உத்தரவு இல்லாமலே, காவல்துறையினுடைய பார்வையே இல்லாமலே அவர் வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டாரா எப்படி? ஆனால் அவருடைய உரிமை, அது தடுக்கணும். இல்லை விஜய் உங்க பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு சார், நீங்க பிளைட் ஏற அனுமதி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர்ல ஒன்றும் குற்றவாளி கிடையாது. இதைத்தான் நீங்க உட்பட ஊடகங்கள் ஒட்டுமொத்தமா தப்பு பண்றீங்க. தப்பு பண்றோம். அவருக்குரிய பாடத்தை முதல்ல கத்துக் கொடுக்கணும் சார். இப்படி பொத்தி வச்சுதான் இதெல்லாம் விஜயை ஒழிக்கிற வேலை. பிஜேபி கையில எடுத்திருக்கிற மாதிரி. இப்போ 2 நிமிஷம் முன்னாடி ராஜா சொல்லியிருக்கிறார், தாமதமா வர்றதெல்லாம் ஒரு குத்தமா? யாரு சொன்னா? சிஆர்பிஸ்லயும் கிடையாது, ஐபிஎஸ்லயும் கிடையாது. தாமதமா வர்றது சட்டப்படி குற்றம் இல்லை. ஆனால் தாமதமாக நாம போனா என்னவெல்லாம் நடக்கும்னு விஜய் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி 5 மணி நேரம் வர தாமதமா வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடு சொன்னாரா? யாருக்கிட்ட சொன்னார்? சொல்லி ஏன் தண்ணி டேங்கர் எதுவுமே இல்லையே, ஒரு கேன் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறதும் பெரிய மனசுதான். அது அவமரியாதை இல்லை. அந்த நேரத்தில் தனக்கு வச்சு தண்ணியை கொடுக்கறது உதவிதான். அது போதுமா 1000 பேருக்கு? இதை சொல்றதுக்கு ஏன் யாருக்குமே துணிச்சல் வரமாட்டேது? விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு கேட்கல. என்ன சார், முதல்ல அவர் கத்துக் கொடுங்க சார். இல்லாட்டி விஜயை ஒழிக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் முதல் ஆளா நிற்கும் தான் நான் எடுத்துப்பேன். விஜய் தான் உஷாரா இருக்கணும். ஒரு தவறு பண்ணிட்டார், ஒரு ஒமிஷன் செய்ய தவறிட்டாருங்கிறத சுட்டி காட்டுறது கூட இல்ல அதுக்கு ஈக்குவலா போலீஸ் சார். போலீஸ்ங்கிறது சிஸ்டம் சார். யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும் சார். நீங்க ஆன் பண்ண ஆன் ஆகும், ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும் சார். நிர்வாகம் யார் பண்றாங்கிற பொறுத்து அதுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், கெட்ட பேரும் கிடைக்கும் சார். நீங்க அப்படி இல்லை. நீங்க இந்த ஆட்சி எப்படி இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. வேற யாரும் சரியில்லை அதனால நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு வந்தீங்க. அதனால உங்கள்கிட்ட கூடுதல் பொறுப்பை எதிர்பார்க்கிறோம். தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன்னு உங்களை சொல்ல விடாமல் தடுப்பது எது? நான் இது வரைக்கும் பார்த்தா திமிர் ஆணவத்தை தவிர வேற யாருமே அதை தடுத்ததா நான் பார்க்கல. என்ன திமிர் ஆணவம்? விஜய் தனக்கு இருக்கிற திமிரை தான் காட்டினார். சிஎம் அவர்களே என்னை பழி வாங்குறாங்க, என்னை பழி வாங்குங்க, உங்களை என்ன பழி வாங்கினான்னு ஒரு வார்த்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன். மாதேஷ் இல்ல, நான் விஜயை நியாயப்படுத்த வரல, நான் நியாயப்படுத்தல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். தன்னை பழி வாங்கினதா சொன்னார்ல, எதை நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கடவுளை வரைக்கும் துணைக்கு கூப்பிடுறாரு. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க மாதேஷ்.
விஜய் தன்னை பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்கன்னு சினிமா வாசனை பேசுறேன். என்ன பழி வாங்கினார்னு எதை வச்சு விஜய் அந்த முடிவுக்கு வந்தாரு? 2 கைதுகளை சொல்றாரு, அதற்கு பிறகு எஃப்ஐஆர் சொல்றாரு, அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும் அவருக்கு ஏதோ தெரிஞ்சு சொல்றாரோ, அதனால தன்னை பழி வாங்குறதா சொல்றாரு. என்ன பழி வாங்க? சரி, எதுக்காக கைது பண்ணாங்க? மெரினாவில் கூடுவோம் 356 அமல் போட்டதும் புரட்சி வெடிக்குன்னு போட்ட பிறகு நைட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல சேட்டை பண்ணா 3 பேரை கைது பண்ணனாலதான் அந்த பதட்டம் தணிஞ்சது. நான் ஒண்ணு கேக்குறேன் சார், போட்ட பதிவு எதுக்காக? ஆதவ் அர்ஜுனா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா, அந்த ஏதோ ஒரு பொறுப்பு, பொதுச் அவர்தான் பிரச்சாரத்தினுடைய மேலாண்மை. இல்ல அது தேர்தல் பிரச்சாரம் அந்த கட்சி செட்டப் என்ன பண்ணி அவர் பொதுச் செயலாளர். நான் எங்க ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட் அபத்தம் சார், நான் சொல்றேன். அவர் இன்னாரும் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதனாலதான் போலீஸை நோக்கி இந்த அரசாங்கத்தை நோக்கி நீதிபதி அவர்கள் மீதும் குட்டு வச்சிருக்கிறார். திருமாவளவன் தோழமையா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் ஒரு படி மேலேயே போய் சொல்லி காமிச்சார். உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு சொல்லி காமிச்சாரு. தோழமைங்கிறத மறந்துட்டு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி காமிச்சாரு. அதுல பாதிக்கு மேல உண்மை சார். இந்த அரசாங்கம் மென்மையாதான் நடந்துகிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா மேலேயுமா? விஜய் கட்சி மேலேயே நான் சொல்றேன். ஆதவ் தனியா விட்டு ஆதவ் பிளைட்ல ஏறிக்க கூடாது. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா, அதே ஆதவ கைது பண்ண அவர் தான் போட்டார்ல, டெலிட் பண்ணிட்டார்லன்னு உங்களை போன்ற ஊடகங்களும் அதையும் தூக்கிக்கிட்டு தான் வருவாங்க. ஆனால் இதற்காக விமர்சனத்தை எல்லாம் பார்த்து ஒரு அரசாங்கம் நடக்கக்கூடாது. சட்டம்னா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதுதான் நீதிபதி சொல்றாரு, எல்லாரும் ஒண்ணுதான். இதே ஹிட் அண்ட் ரன்ல நீங்க ஒரு பைக் மேல நீங்க போய் மோதிட்டாலும் உங்க பைக்ல ஒருத்த மட்டும் 2 பேரும் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்கம்பாங்க. இல்லாட்டி ஏட்டையா அல்லது எஸ்ஐ வர வரைக்கும் இந்த வண்டிங்க அப்படியே 2 நிக்கட்டும்பாங்க. ஆமாவா இல்லையா? சாதாரண பாக்குற காட்சி. அந்த பஸ்ஸை ஏன் போக அனுமதிச்சீங்கன்னு ஜட்ஜு கேட்டாரா? இல்ல அந்த இருங்க ஜட்ஜு கேட்டாரா? ஆமா கேட்டாரு. இப்ப பஸ்ஸை பறிமுதல் பண்ண போறாங்க, ஏன்னா தீர்ப்பே வந்துடுச்சு. ஆனா முந்தா நாள் ஒரு காட்சியை வச்சு பாருங்க. இதுக்கு மேல அதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கணும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு சார் இது. முதல்ல அதை மறந்துடாதீங்க. இல்ல அந்த விஜய்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாதிரி நினைக்காதீங்க. மென்மையே அரசாங்கம். இருங்க நான் சொல்ல வரேன், ஒரு அமைதியா இருங்க சார். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. நேற்று தீர்ப்பு வந்துச்சு வெள்ளிக்கிழமை. புதன் அல்லது வியாழன் ஒரு காட்சியை வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் நம்ம நாட்டில் இப்போ செட்டில்டு லா படி இப்போ அமலில் இருக்கிற சட்டத்தின்படி அது தப்பு. பஸ்ஸை நாங்கள் பறிமுதல் பண்ண வர்றோன்னு நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் பனையூருக்குள்ளே போகிறாரு. இந்த பத்திரிகைகள்லாம் என்ன சார் பண்ணியிருக்கோம்? இந்த சோகால்டு விஜய் ஆதரவாளர்லாம் என்ன சார், ஜனநாயகத்தை இப்படி நசுக்குகிறார்கள், விஜயின் குரல் வலையை நசுக்கிறார்கள், பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதனாலதான் அந்த 2 நாள் பொறுமை காத்தோட ஒரு வகையில நல்லது. ஏன்னா இனிமேல் நேற்று நடந்த கருத்துக்கள், வெளியிட்ட கருத்துக்கள்லாம் தாவேக்காக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. அத்தனை அரசியல் கட்சிக்கு சாட்டை அடி. மாநில நெடுஞ்சாலையிலையும் தேசிய நெடுஞ்சாலையிலையும் பிரச்சாரம் பண்ண அனுமதிக்குடன் ஏற்கனவே ரூல் இருக்கிற போது எதுக்காக கொடுத்தீங்க? மதுரை உயர்நீதிமன்ற கிளை கவர்மெண்ட் மேல ஒரு குட்டுனாங்களே, அது எடப்பாடிக்கும் சேர்த்துதான். நாளைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஒரு பஸ்ல வரலான்னு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான். அதை தான் நான் 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த பஸ்ஸை ஊருக்குள்ளே விடாதீங்கன்னு. இப்ப நாமக்கல்ல இன்னைக்கு தடுத்திருக்காங்க. இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. திடல்ல கொண்டு போகும். அனுமதி கொடுக்குறோம், ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அந்த பஸ்ஸை அப்படியே கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போங்க. திடல்ல சென்டரா நிறுத்திக்கிட்டு சுத்தி சுத்தி பேசுங்க, யாரும் உங்களை வேணான்னா. ஆனா இதவே முன்னாடி போட்டிருந்தா எடப்பாடி என்னுடைய நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்பதை பார்த்து பயந்து அந்த அரசாங்கம் எங்களை இதே விஜய் பேசினார்ல நாகப்பட்டினத்தை திருவாரூர்லயும், மோடிக்கு இந்த நிபந்தனைகள் விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா கேட்டாரா? கேட்கலையா? எவ்வளவு அபத்தம் இப்ப புரியுதா? சொல்லுங்க சார். இல்ல அரசு பொறுப்பேற்க வேண்டும், சில விஷயங்கள கவனம் செலுத்த வேண்டும் எடப்பாடி கேட்கிறாரு. விஜய் அதே எடப்பாடி தான் இந்த கரூர்ல எல்லாரையும் இந்த சடலங்களை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் புதிய தோழர்கள் காட்சிகள் மாறுது. இப்ப விழுந்து வந்து பிராண்டுறாங்க விஜய்க்கு ஆதரவா. தாராளமா விஜய்க்கு ஆதரவா இருக்கணும். விஜய் செஞ்ச தவறை சுட்டி காட்டிட்டு பிஜேபி கூட்டணி வைக்கணும், பிஜேபி பேசட்டும், அதிமுக வரட்டும், முதலமைச்சர் பத்தி யார் வேணாலும் ஷேர் பண்ணட்டும். அதெல்லாம் அரசியல் சார். புதிய அரசியலை பேசுற போது பேசணும், இதை பேசுற போது அரசியல பேசப்படும். இல்ல அரசியல் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். புதிய தோழரா யார் இப்ப மாறி இருக்காங்க, யார் சந்திச்சிருக்காங்க? ஒரு நிகழ்வு எதுவா இருந்தாலும் இல்ல வெளியில வீதிக்கு வரட்டும், அப்புறம் பேசுவோம். அறிவழகன் வழக்கறிஞர் அறிவழகனுக்கு பக்கத்துல பிஜேபி வழக்கறிஞர் நின்றிருந்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு வதந்தி வந்தது. அந்த வதந்தி மறுக்கப்பட்ட பின்பும் அந்த காட்சியை பார்த்தோமே, அது ஏன்னு விஜய் சொல்லட்டும். ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. வந்த பிறகு அதெல்லாம் பேசலாம்னு சொன்னேன். இப்ப நீங்க அரசியல் பேசினா கூட நான் பேச மாட்டேன், பதிலும் சொல்ல மாட்டேன். யார் எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது. பிஜேபியோட கூட்டணி வைப்பது விஜயனுடைய உரிமை, சரிதானா? பிஜேபியை துரத்தி அடிப்பேன்னு சொன்னால் அவருடைய உரிமை. திமுகவை ஒழிக்க, மக்கள் விரோத இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப நான் யாரோடும் கூட்டணி வைக்க தயார்னு விஜய் சொன்னாலும் அதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. அது நேர்மையோடு நடக்கணும்னு நான் பேசுறப்ப பேசுவேன். திருட்டுத்தனமா நடக்கூடாது, திரைமுறையில் நடக்கூடாது. நடந்தாலும் அம்பலத்துக்கு வரும், அப்ப பேசிக்கோன்னு சொல்றேன். இந்திய அரசியல் நிகழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை.
ஆனால் விஜய் கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்றத உளவுத்துறை ஏன் ஸ்மெல் பண்ணாம விட்டுருச்சு சார்? கேள்வியில முழுமையான இது இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்படி நடக்கட்டும்னு அவங்க விரும்புவாங்களா? சொல்லுங்க சார். நிபந்தனை போட்டா எங்களுக்கு மட்டும் தான் நிபந்தனை விதிக்கிறான்னு நிர்மல்குமார் கோர்ட்டுக்கு போறார். சதீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க, நீதிபதி கொடுத்த தீர்ப்பு எடுத்து படிங்க. பார்த்தேன். ஏதாவது நடந்தா நீங்க தான் பொறுப்பு தான் கடைசி அவங்களுக்கு கொடுங்க, பொறுப்பு நீங்க தான் சொல்லி. அதனாலதான் மதியழனை பிடிச்சு உள்ள போடுறோம். மதியழன் ஒண்ணு அப்படியே திமுக அரசை வீழ்த்த வந்த மக்கள் சக்தி படைத்த தலைவர் அல்ல. இந்த நிபந்தனைகளை நான் கட்டுப்படுகிறேன், இதை நான் அமல்படுத்துவேன்னு கையெழுத்து போட்டவர் மதியழகன். அதனாலதான் அவரை கைது பண்றாங்க, ஒன்னா சேர்க்கிறாங்க. புரியுதுங்களா? அதை பேசுற போது அதை பேசுங்க சார். நான் எந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட மாட்டேன், ஏதாவது எங்களுக்கு போட்டு ஏன் சொல்றீங்க, இதை கேட்கறது அவங்க தானே. ஒரு துயரம் நடக்கிற போது நடந்த பிறகு என்னன்னு நம்ம எல்லாருமே பேசுவோம். ரைட்டு, 41 பேர் இன்னைக்கு இறக்க போறாங்க. உளவுத்துறைக்கு தான் சார் வேலை. உளவுத்துறை அதெல்லாம் கணிக்க முடியுமா சார்? உளவுத்துறை என்ன சார், கூட்டம் அதிகமா கூடுது, இருங்க கூட்டம் அதிகமா கூடுது, உழவர் சந்தை இடம் அதுக்கு பத்தாது, ரவுண்ட் ஆனா கேட்குறீங்க, அந்த ரவுண்ட் ஆனா பத்தாதுன்னு சொல்லலாம். அதுதான் உளவுத்துறை இன்புட்டை வச்சுதான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த 2 இடத்துல இந்த 2 இடத்தோட கூடுதல் இடம் இது. இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். எந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்? முன்னாள் அமைச்சர். என்ன பேட்டி கொடுத்தா தெரியுமா? அவர்கள் கேட்ட 2 இடமும் ஒரு இடத்துல 3000 பேர் நிக்கலாம் உழவர் சந்தைட்டு, இங்க 7000 பேர் நிக்கலாம். இந்த இடத்துல தான் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் நிக்கலாம். நாங்க 20,000 பேரை கூட்டி அதே இடத்துல 2 மணி கூட்டம் நடத்தினோம் சொல்றவர் விஜயபாஸ்கர். யதார்த்தமான கருத்து சொல்ற உரிமையும் தகுதியும் படைத்த எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏன்னா அந்த ஊர்க்காரர், கரூர்ல எம்எல்ஏவா இருந்தவர், கரூருக்கு மாவட்ட செயலர் இன்னைக்கு இருக்கிறவர், திமுகவுக்கு இணையான பெரிய கட்சியான அண்ணா திமுகவுக்கு மாவட்ட செயலர் இருக்கிறவர். அந்த கருத்தை புறந்தள்ள முடியுமா? அப்ப இனிமேல் இவங்களும் பாடுங்க. இப்போ அந்த இடத்துல தான் சார் கூட்டம் நடத்துவோம். நாங்க ஒரு 40 பேரை கொள்ளலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வேலுச்சாமி அது மதியழகன் மனதில் தான் நினைச்சிருப்பாரா? இல்ல. விஜய் ஒரு துளியெல்லாம் நினைச்சிருப்பாரா? இல்ல. யாருமே அந்த குற்றச்சாட்டை சொல்லல சார். இல்ல, அது கேஷுவாலிட்டியை நோக்கி போகுதுன்னு நம்மளால அங்க அதை வேற டைவர்ட் பண்ண அப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் 50 மீட்டருக்கு முன்னாடி கரூர் டவுன் டிஎஸ்பி ஆதவர்ஜனா பஸ்ஸை தட்டி சொல்றாரு, சார் இந்த பஸ்ஸை இதுக்கு மேல எடுத்துட்டு போவாதீங்க சொன்னாரா? ஆமா. ஏன்? இல்ல அங்கதான் நாங்க ஆடியோ நல்லா கேட்கும், நாங்க அங்கதான் போய் பேசுவோம்னு. கிட்டத்தட்ட ஸ்டாம்பீடுக்கான தொடக்கமே அதுதான். திட்டமிட்டு இல்ல, அங்க நிக்கிறாங்க அங்கே போய் பேசுவோம். சார் நீங்க ஒரு 200 பேர் சேர்ந்து தள்ளுற மாதிரி சார் ஒரு பஸ் உள்ள போறது டைட்டான ஒரு கூட்டத்துக்குள்ள, இது நடக்க கூடாது தானே போலீஸ் சொல்றாங்க. உளவுத்துறையும் காவல்துறை தான் அதுல ஒரு அங்கம் தான். அந்த டிஎஸ்பி சொன்னார்ல, கேட்கல. ஆதவர்ஜனா இனிமேல் கேட்பார் இல்லையா, இந்த மாதிரி இடத்துக்கு உள்ள போனா ஆமா சார் கரூர்ல அப்படி ஆயிடுச்சு, ஒரு பாடம் அவர் கத்துக்கிட்டணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, நடந்ததுக்கு நீங்க தான் தார்மீக பொறுப்பேற்கணும் தான் ஒரு வார்த்தையை நான் தொடர்ந்து பயன்படுத்தினேன். விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லல சார். சார் இன்றைய தேதி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் கூட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர், நிர்வாகிகள் வேட்பாளராகவே இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, சீமான் உட்பட சீமானின் தம்பிகள் நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்கறாங்க, எங்களையெல்லாம் ஓடி அரெஸ்ட் பண்ற உங்களால முடியுது, ஏன் இன்னுமே இத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு புஷி ஆனது இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியா, நிர்மலை கண்டுபிடிக்க முடியா, ஆதவர்ஜனாவே உங்களால இந்த அரசாங்கம் விஜயை பார்த்து பயந்தோ தயங்கியோ இல்ல என்ன நடக்கும்னு தெரியாமலோ இல்ல விமர்சனம் வரும்னு பயந்தோ கொஞ்சம் மென்மையாக நடந்தது நிஜம். அதனாலதான் நேற்று நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு அவர்களும் ஆளானார்கள். ஏதோ விஜயை மட்டுமே சொன்னாங்கன்னு எடுத்துக்காதீங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இந்த அரசாங்கத்தின் தலையில கொட்டியது, நீதிபதி செந்தில்குமார் தலையில கொட்டியிருக்கிறார். நான் தீர்ப்பு தர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தான். எல்லாரும் சொல்ல அந்த மென்மை நீங்க சொல்ற வார்த்தை காரணம் என்ன? உங்களால ஏதாவது கணிக்க முடியல? இல்ல ஜெயலலிதா கிட்ட இருக்கிற துணிச்சல் ஸ்டாலின் இதுக்கு என்ன கணிப்பு வேண்டி கிடக்கு? இதை நான் 100 தடவை சொல்லியிருக்கேனே, சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற விஷயத்துல உங்களுக்கு துணிச்சல் பத்தாது. எத்தனையோ தடவை சொல்லிட்டு இப்பயும் சொல்றேன். எதுக்கு மென்மை? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். அது மாதிரி ஊடகங்களுக்கு நீங்க அரசு விஜய்ன்னு சொல்லாதீங்க. மாதேஷ் உட்பட எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏதாவது நடந்தா தூக்கிக்கிட்டு வர்றது விஜய் சார் என்ன சார் அப்படி குரல் வலையை நசுக்குறாங்க சார், ஜனநாயகத்தை பழிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் எல்லா பேட்டியும் விஜய் சொன்ன டைம் போகல, அதை ஏன் விடுறாங்க இவரை? நான் உட்பட ஊடகங்களுக்கு பொறுப்பு, மாதேஷ் உட்பட ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்போம்னா மாதேஷ் கேட்கணும்னு அவசியம் இல்ல. மாதேஷ் அங்க வைக்கிற ஊடக குடும்பம், லக்ஷ்மணன் அங்க வைக்கிற ஊடக குடும்பத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குங்கிற. லைவ் காட்டுறீங்கல்ல, விஜய் வந்து விட்டார், வளைவில் திரும்பி விட்டார்னு. அங்க திரும்பிக்கிட்டு இருக்கிற போதே இங்க சிபிஆர் கொடுக்குற அளவுக்கு நிலைமை இருக்கு. மயங்கி விழுறாங்கன்னு யாராவது மனசாட்சியுள்ள ஒரு ஊடகம் காமிச்சிங்களா? தாவேகா நிர்வாகி, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தாவேகா நிர்வாகிகள் தண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க சொல்லக்கூடாதா சார்? ஊடகத்தோட கடமை சார் அது. சொன்னாங்களா? சொன்னீங்களா? சொன்னோமா? என்னையும் சேர்த்தே நான் சொல்றேன். இதைத்தான் நான் சொன்னேன். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏதோ விஜய்னு போய் பாய வேண்டாம்,
அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லையா சார்னு அங்கேயும் போய் பாய வேண்டாம். 2 பேரும் நேற்று குட்டு வாங்கிட்டாங்க. ஊடகத்தை குட்டுறதுக்கு ஆளுல சுயமா நாம தான் தலையில குட்டு வச்சுக்கணும்னு சொல்றேன் நான். சரிதானா? எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கட்டும். இந்த பிரச்சாரத்தை தடுக்கணும்னு யாருமே சொல்லல. திமுக இனிமேல் இதோட விஜயை ஒழிச்சிடணும்னு திமுக நினைச்சிச்சுன்னா முதல்ல குரல் கொடுக்குறோம் நானா தான் இருப்பேன். விஜயை பேச விடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா விஜய் திருந்திட்டு வெளியே வரணும். நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொன்னா ஒரு ஊர்ல கூட விஜய் உள்ள விடக்கூடாது. நாம என்ன தப்பு செய்யணும் யோசிக்கணும். ஓ லேட்டா வந்துட்டோமா, நான் தெரிஞ்சு லேட்டா வரலங்க, எனக்கு வீட்டுல அப்படி ஒரு சம்பவங்க, ஒரு நிகழ்வுங்க, அந்த லேட்டா வந்தோம்னா நாம என்ன பண்ண பாருங்க. என் மாவட்ட செயலர் கூப்பிட்டு சொன்னேன், எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணணும் சொன்னீங்களா? இல்ல 72 மணி நேரம் காத்திருந்தா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ வெளியிட்டும் அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருப்பதனால தான் அந்த புள்ளியில் நிக்கிறாரு. அதுக்கு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இந்த சந்தேகம் இதுதான் சொல்லி கோர்ட்ல சொன்னீங்களா? செந்தில் பாலாஜி எங்கேயுமே நடக்காது, கரூரில் நடந்தது. நேற்று கோர்ட்ல சொல்லலையே, நடந்தது விபத்து. யாரு வக்கீல் சொன்னா? புசி ஆனந்தோட வக்கீல். ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். வாய் தரன்னு சொல்லுங்க. என்ன சொன்னார்? புசி ஆனந்தோட வக்கீல் தான் சொன்னாரு. என்னன்னு? நடந்தது விபத்து. ஏன் சதின்ற ஒரு வார்த்தை நேற்று வரல? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது வரல, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு நடந்த போது அந்த வார்த்தை வரல. ஏன்? ஏன்னா சொல்லிட்டு வெளியே வர முடியாது. ஆதாரத்தை கொடுங்க, ஜட்ஜ் அடுத்த கேள்வி கேட்பார். போற போக்குல அடிச்சு விடுற நேரம் இது வரல. இது தாவேக்காக்கு சொல்றேன், திமுகவுக்கு சொல்றேன், அரசாங்கத்துக்கு சொல்றேன், ஊடகங்களுக்கும் சொல்றேன். 15 பேரை கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்ன போது அதை பத்தி நான் துளி கூட கண்டுக்கவே இல்லை. கைது பண்றாங்களே, ஏன்னா அதை எதிர்கொள்ற துணிச்சல் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு அதை ஆசைப்பட்டேன் நான். அதை காமிச்சிட்டு இந்த அங்க கிழிச்ச ஒருத்தருடைய ரத்தம் சொட்டது பாருங்கன்னு காமிச்சிருந்தாருன்னா அந்த வீடியோக்கு ஒருத்தருக்கு போலீஸ் உள்ள நுழையிறதுக்கே ஒரு என்ன இருந்திருக்காது, ஒரு துளி கூட உரிமை இருந்திருக்காது. இன்னைக்கு ஜட்ஜ் அவருடைய உடல்நிலையை பார்த்து நான் பெயில விடுறேன்னு சொன்னார். ஒரு கட்சியோட அந்த மாவட்டத்தோட மனைவி சொல்றாங்க 2 பேரை கழுத்து நெரிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாங்க. ஆதாரம் இருக்கா? என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்களா? சொல்லுங்க சார். அப்ப அந்த மாதிரியான பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் பிடிச்சு உள்ள வச்சாதான் சார் அதை தடுக்க முடியும். நீங்க பதட்டத்தை ஏற்படுத்துறது ஈஸி. இந்த ஒரு படத்துல விஜயே சொல்லுவார்னு நினைக்கிறேன், எனக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்னைய நானே கட்டுப்படுத்த மாட்டேன், மாத்திக்க மாட்டேன், யார நானே கேட்க மாட்டேன், யாரோ ஒரு நடிகர் சொன்னதா இருக்கட்டும், யாருன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு பதட்டத்தை நீங்க ஏற்படுத்தினா தடுக்கணும்னு நீங்க பிரயத்தனப்பட்டா கூட தடுக்க முடியாது சார். ஆதவ அர்ஜுனா அந்த பதிவை நீக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோன்னு மற்ற பசங்கள்லாம் கிளம்பிட்டானுங்க. மெரினாவில் கூடுவோன்னு விட்டுருந்தாங்கன்னா எங்க சார் இருக்கும்? மெரினால கூடுன கூட்டம் எதுக்கு? ஒரு பாரம்பரியத்தை காக்குறதுக்கு தன்னழிச்சா வந்தது. நீங்க கூடுவோன்னு சொன்னது எதுக்கு? உங்க தலைவருடைய பொறுப்பற்ற தன்னத்தை சுட்டி காட்டினதுக்கு. இந்த மாதிரிதான் இதைத்தான் நீங்க மாத்திக்கோங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த ரசிகர்கள் தொண்டனா மாறணும், அரசியல் மயப்படணும்னு நம்ம எதுக்கு சார் சொல்றோம்? சார் இந்த கூட்டம் ஒரு பக்குவப்படாத கூட்டம், அரசியல் படுத்தப்பட முடியாத ஒரு கூட்டமா இருக்குது. நாளைக்கு அரசியல் அந்த வார்த்தை தப்பு. அரசியல் மயப்படுத்த முடியாத கூட்டம்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். வரல சார். நேத்து வரைக்கும் நீதிபதியை விமர்சிக்கிறாங்க சார் இந்த கூட்டம். அதனால சொன்னேன், நீதிபதிக்கும் அவர்களும் மனுஷங்க தானே. அவங்க வீட்லயும் விசேஷம் நடக்கும்ல, அவருக்கும் பொண்ணு பிள்ளைங்க இருக்கும்ல. இன்னைக்கு செந்தில்குமார் விட்டுடுங்க, வேற எந்த நீதிபதிக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா? எல்லா நீதிபதிகள் வீட்டு கல்யாணத்துல அந்தந்த ஆட்சியாளர்கள் விஐபிகள் கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்டா என்ன தப்பு? சந்திரசூட் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் பதவியில இருக்கிற போதே பிரதமர் மோடி அவசியமே இல்லாம போய் ஆராய்ச்சி காட்டினாரே. எந்த பிஜேபிக்காரர் வாய் திறந்தீங்களா? ஏன்னா மோடியினுடைய வருகையில, அந்த பயணத்துல, அந்த விசிட்ல உள்நோக்கம் இருக்காது நம்ம ஒரு மாதிரி நம்பணும். சந்திரசூட் யார் வீட்டுக்கு வந்தாலும் என் தீர்ப்புகள் அது பிரதிபலிக்கான்ற தன்னம்பிக்கை அவருக்கு இருந்துச்சுன்னு நம்ம நம்பணும். சரிதானா? அதே வீட்டு கல்யாணத்துல அதிமுக எம்பி கலந்துட்டாரு. எடப்பாடியின் தூதுவராக கலந்து கொண்டு எடப்பாடி சொன்ன செய்தியை கொண்டு காதில் ஓதினார்னு சொல்லுவீங்களா? அபத்தம் இல்லையா அது? அவர் வீட்டுல விசேஷம் நடக்கூடாதா? அதனாலதான் சொல்றேன், பெருந்தன்மையெல்லாம் பார்க்கணும். நீதிபதி செந்தில்குமார் தனக்கு எதிரான கருத்துன்னு இதை பார்க்கக்கூடாது. நீதிமன்றத்தின் நீதியின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலா நினைச்சு இந்த பதிவுகள் போட்ட 10 பேரையா ஜெயில எல்லாம் போட வேண்டாம். அவருக்கும் பெரிய மனசு இருக்குன்னு நம்புறேன். 10 பேரை கூட ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுக்க உட்கார வைக்கணும். இல்லாட்டி தடுக்க முடியாது சார். இன்னைக்கு இந்த இதை ரசிக்கலாம் சில பேரு. அதே திருமணத்துல இன்னொரு பக்கம் இருக்காது சொன்னா எங்க ஓடுவாங்க இவங்க விமர்சனத்தை வச்சவங்க? சொல்லக்கூடாது. அது இன்னொருத்தவங்களாவது தனிப்பட்ட விவகாரம். அது அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அதை முதல்ல மதிக்க கத்துக்கணும். ஒரு தீர்ப்பு வந்துட்டா உடனே அப்போ பிஜேபிக்கு ஆதரவாக அவர்கள் அழிச்சாட்டியம்னு பொதுமக்கள் கருதுற பல விஷயங்களை ஆதரிச்சு நீதிமன்றம் சொன்னதே அது நம்ம கடந்து போனோமே. எந்த நீதிபதி பிஜேபியில இருந்தவர், RSS இருந்தவன்னு தெரிஞ்சா கூட நம்ம விமர்சிக்க முடிஞ்சதா? விமர்சிக்க மாட்டோம், விமர்சிக்க கூடாது. தீர்ப்பு விமர்சிக்கலாம், நீதிபதியில விமர்சிக்க கூடாது.
அது அவருடைய சொந்தமா அவர் வீட்டுல நடந்த ஒரு விசேஷத்தை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லாத்தையும் விவாதிக்க தயாரா அவங்க போடுறவங்க எல்லாம். நான் யாருக்கு வக்காலத்து வாங்கல சார். நான் கூட இது இந்த பாடத்தை கத்துக்கணும். இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னது நீங்க அதை திருத்தினீங்க, மூத்த பத்திரிகையாளராக நான் எடுத்துக்கிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நீதிமன்ற விசாரணையில ஒரு நீதிபதி விஜய் நீங்க முதல்வரோட எல்லாம் பார்க்காதீங்க, அவர் வந்தா ஒரு மாநாடு மாதிரி தான் கூட்டம்ன்றாங்க, அதை கொண்டாடுறாங்க இந்த கூட்டம். நேற்றைக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவருக்கு எப்படி நீங்க பர்மிஷன் அங்கேயே பேருந்து பறிமுதல் செய்திருக்கூடாதா, இதெல்லாம் கேட்கிறாரு. எல்லாமே அவர் கேட்ட பல ஸ்டேட்மெண்ட், அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு எல்லாம் இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் வச்சு இவங்க அவரை விமர்சனம் பண்ணி அவருடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து. சரி, விஜய்க்கும் நீதிபதி செந்தில்குமாருக்கு நான் வாய்க்கா தகராறா? ஒண்ணுமே இல்லை. இல்ல சொத்து தகராறா? இல்ல இவர் ஒரு இயக்கத்துல இருந்து அவர் ஒரு இயக்கத்துல இருந்து கொள்கை தகராறா? சட்டப்படி நடக்க வேண்டிய நீங்க ஏன் நடக்கல, சட்டப்படி நடந்துக்க வேண்டிய நீங்க ஏன் சட்டத்தை மீறினீங்கன்னு ரெண்டு தரப்பையும் பார்த்து கேள்வி கேட்கிறாரு சார். நீதிமன்றம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த நாடு என்னைக்கும் வேற மாதிரி போய் அழிஞ்சு போயிருக்கும் சார். நீதித்துறையிலேயே குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட நம்ம எல்லாத்துக்கும் உச்சபட்ச ஆபத் பாந்தவன் நீதிமன்றங்கள் தான். அது புரியாம சில பேர் பதிவு, இதெல்லாம் திமுக அதிமுகலே ஒரு காலத்துல நடந்தது. ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதுல அடிபட்டவங்க எல்லாம் திருந்திட்டு தான் இன்னைக்கு அவங்க பக்குவப்பட்டாங்க. இன்னைக்கு இவங்களும் புதிய வரவு, அதனால ஆர்வ கோளாறுல பதிவிடுறாங்க. சில படித்தவர்களே கூட அதுக்கு ஆளாகிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்பாவித்தனமா இப்ப அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட்டுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம்ல அதை பின்பற்றி அதுக்கு தொடர்பான கருத்துக்களை போட்ட 3 பேரை பிடிச்சிட்டு வர்றாங்க போலீஸு. சார் எங்களுக்கு இது என்னன்னு தெரியாது சார்னு கதறான். தலைக்கு என்ன கூட தேய்க்கல. நான் அவனோட ஏழ்மையை சுட்டி காட்டல. அந்த நிலையில் இருக்கிற ஒருத்தன் கூட தான் என்ன செய்யறன்னு புரியாம பண்றான். ஒரு நாள் உட்கார வைக்க வந்தா மற்ற அந்த பதிவுகள் குறைஞ்சது, இல்லாட்டி நேரம் வேற மாதிரி கேகேன்னு ஆயிருக்கும் சார். நீங்க நினைச்சா கூட தடுக்க முடியாது சார், எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்தாலும். ஒரு என்ன சொல்றது, சட்டத்துக்கு புறம்பான ஒரு கூட்டம் திரள்ற போது ஒரு லெவலை தாண்டி போனா எத்தனை போலீஸை என்ன சார். இப்போ இந்த கரூருக்கே கேட்குறேன், ஏன் போலீஸை நீங்கள் அதிகமாக நிறுத்தி இருக்க கூடாதா? கேட்கறது ஈஸி. டேவிட்சன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியும், எத்தனை ஆயிரம் பேரை நிறுத்தினாலும் கட்டுப்பாடற்ற தொண்டர்களை அடக்குவது கடினம். அப்ப அந்த தார்மீக பொறுப்பு யாருக்கு? முதல்ல சம்பந்தப்பட்ட கட்சி. விஜய்க்குன்னு சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தொண்டர்கள் அப்படி நடந்துக்கிறாங்களோ அரங்க கூட்டங்களை போடுங்க, ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல செயல்வியல் கூட்டத்தை போடுங்க. இனிமேல் யாராவது ஒழுங்கு நடந்தா என் கட்சியில் இடம் இல்லை, 10 பேரை நீக்கி ஒரு அறிக்கை வரட்டும் சார். அடுத்து செய்வானா சார் ஒருத்தன்? சார் அந்த ஸ்பேஸ், அந்த நேரத்துல இந்த சூழ்நிலை, அதாவது சுச்சுவேஷன் யதார்த்தம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா? அவங்க கரூர் போயிருக்க முடியுமா? அவங்க கரூர் போக சொல்லி யாருமே கேட்கலையே. குறைஞ்சபட்சம் திருச்சியில் இருக்கணும் தானே சொல்றோம். ஏன் சார்பா புசி ஆனந்த் நீ கைதான இல்ல, நிர்வாகிகள் யாருமே அதான் சொல்றேன். புசி ஆனந்த் நான் திருச்சியில இருக்கேன், இல்ல ஒரு சூழலுக்காக சென்னை வந்துட்டேன், நீங்க ஒரு அடக்கத்துல போய் இருங்க. கடைசி பாடி வரும்போது அடுத்த நாள் 3:45 மணி 4 மணிக்கு கடைசி பாடி போகுது இல்ல, ஆனந்த் நீங்க போங்க, ராஜ்மோகன் நீங்க அங்கே போங்க, அருண்ராஜ் நீங்க இந்த பாடியோட போங்க, மயானத்துக்கு நடந்து போங்க சார். என்ன சார் பண்ணிடுவாங்க? ஆஸ்பத்திரிக்கு விஜய் போனாதான் ஒரு தள்ளுபுல் நடந்திருக்கும், ஒரு வேகம் இன்னொரு அப்படி போற ஆனந்த் கன்னத்துல கூட ஒருத்தர் அரைஞ்சிருப்பான். நான் மறுக்கல, அறைய வாங்கிக்கோங்க சார், உங்க கட்சி குடும்பம் சார் அது. இல்ல உங்க வக்கீல் சொன்ன மாதிரி அந்த இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டலாம் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்களும் சொல்றீங்களா? விஜய்க்கு மனசாட்சி இருந்தா அந்த வீடியோல சொல்லிருக்க வேண்டாமா சார்? அவர் சட்டத்தின் பார்வையில் ஏதோ கருத்து சொல்லிட்டு எனக்கு உடன்பாடு இல்லை, வந்தவங்க என்ன பார்க்க வந்தாங்க, விஜய் சொல்லியிருக்கணுமா கூடாது? அறிவழகன் அந்த கருத்தை சொன்ன பிறகு அடுத்த நாள் வெளியிடுறாரு சார் வீடியோ, விஜய் என்ன பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணலன்னு தான் நம்ம சொல்லி காட்டுறோம். எனக்கு என்ன பார்க்க வந்தவங்க, சரி உங்களை பார்க்க வராம உங்க சந்தேகம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக 41 பேருக்கு இழப்பீடு அறிவிக்கிறீங்க? எப்படியோ செத்த உடம்புக்கு சடலத்துக்கு நீங்க ஏன் சார் காசு ஒதுக்குறீங்க சார்? அவர்தான் என் குடும்பம், இது என்னுடைய. அப்போ என் கருத்து இப்படி இருக்கு, அறிவழகன் சொன்னது சட்டப்படியானது, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவங்க என்ன பார்க்க வந்தாங்க, அவங்க துக்கத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். வீடியோல ஒரு வரி சொன்னீங்களா? எத்தனை விஷயம் சார் விஜய் ஒபிட் பண்ணிட்டே போவாரு, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்க யார் சார் அதை கேட்கறன்னு கேட்காதீங்க. என்னையும் சேர்த்து ஆள போறார், மாதேசையும் சேர்த்தா நாளைக்கு ஆள போறார். ஆள வாய்ப்பு இருக்கு, ஜனநாயகத்துல வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. அப்ப அதை எதிர்பார்க்க உரிமை நமக்கும் இருக்கு, சரிதானா? அதுக்காக தான் சொல்லி காட்டுறமே தவிர விஜய் பின்னாடி யாரும் போயிடாதீங்க, விஜய பேச விடுங்கன்னு சொன்னவன் நான் சார், புரியுதுங்களா? ஆனா பேச விடுங்க, அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவர் என்ன சொல்றாரு நம்ம தெரிஞ்சுக்குவோம் சார். நான் விஜய் தரப்பினர் வாதத்தையும் நான் கேள்வியா வைக்கிறதுக்கு தெளிவு பிறக்கணும்னு தான் நான் கேள்வி வைக்கிறேன். தப்பே இல்ல, இத்தோட விஜய் ஒழிச்சிடணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இல்ல, அப்படி திமுக நினைச்சா ஓபனா கேளு, திமுக நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா விஜய் தன்னை திருத்திக்காம, இதுல இருந்து பாடம் கத்துக்காம ஒரு ஊருக்குள்ள கூட போற உரிமை விஜய்க்கு கிடையவே கிடையாது. விஜய் அந்த ஊருக்குள்ள விடவே கூடாது. சொல்ற ரெண்டையுமே நம்ம பேசணும் சார். நீங்க அந்த தரப்ப சொன்ன மாதிரி ஒரு பொது பார்வையில நானும் இந்த கருத்தை சொல்லுவேன், உங்களை நீங்க மாத்திக்கிட்டு வாங்க. விஜய் இதோட முடிச்சிடலான்னு திமுக நினைச்சிச்சுன்னா அது ஜனநாயக விரோதம், முட்டாள்தனமானது.
திமுக செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனுமதி கொடுக்குற விஷயங்கள்ல இனிமேல் வெளிப்படைத்தன்மையோட எந்த அரசாங்கம் நடந்துக்கணும். அதுக்கு இந்த கரூர் துயர சம்பவம் ஒரு ஐ ஓப்பனரா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் விஜயை எஃப்ஐஆர்ல சேர்க்கல, விஜயை ஏன் கைது செய்யல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், கடந்த காலங்களில் விஜய் அவரே பல நிகழ்வுகளில் அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கூட்டமாக தான் அவர் பார்த்துருக்காரு. இந்த கூட்டத்தை விட்டால் நாளைக்கு இது கலவர பூமியா மாத்திரும், இந்த கட்சியை இத்தோட இது வந்து பேசி ஆகணும். அரசியல் கருத்தா பார்க்கலாம். விஜய் என் துணை முதலமைச்சர் பதவிக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போதே ஆதவர்ஜுனா அந்த கருத்தை சொன்னார். விஜய் மேடையில போய் ஏறுறதுக்கு முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு காட்சி, அதெல்லாம் அரசியல். திருமாவளவன் இது மாதிரியான ஆயிரக்கணக்கான சங்கடங்களை தாண்டி வந்தவர். ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். தோழமை கட்சி ஆன பிறகு எங்களை என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு ஆவேசம் வரதானே சார் செய்யும். திமுகவை நோக்கி தோழமை எல்லாம் அப்புறம், நான் முதல்ல நடக்கிற நியாயத்தை, நான் பட்ட வேதனைகள் நினைவுக்கு வருது, நான் கேட்கிறேன்னு கேட்டுதான் திருமாவளவன் அந்த வார்த்தையை வச்சார். ஒண்ணு திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே போறாரா சார், யாராவது டிபேட் வச்சீங்கன்னா அதை விட அவத்த வேற எதுவுமே இல்லை. அது வேற, இது வேற. நான் என்ன பாடுபட்டேன், என்ன பாடுபடுத்துனீங்க, இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறீங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் இந்த சலுகை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார்? அந்த மென்மைக்கு தான் நேற்று அரசாங்கம் திமுக அரசு குட்டு வாங்குச்சு நீதிமன்றத்துல, 2 நீதிமன்றத்துல. இந்த கூட்டம் கலவர பூமியா மாத்திரும் நாட்டியா. அது ஆமா, என்னன்னா இந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு வரலைன்னா, கட்டுப்பாடை ஏற்படுத்தணும்னு விஜய் ஒரு துளியாவது முயற்சிக்கலைன்னா நிச்சயமா கலவரம் தான் சார் வரும். கரூர்ல சரி, இன்னைக்கு கரூர்ல நடந்துச்சு, செந்தில் பாலாஜி மேல உங்களுக்கு சந்தேகம் வருது, நாளைக்கு ராணிப்பேட்டையில் நடக்குது, அங்கே காந்தி மேல சந்தேகப்படுவீங்களா? அந்த மாவட்ட செயலர் மந்திரி காந்தினா யாரோ நினைக்கிறீங்க? தெரியும் சார். நாளைக்கு திண்டுக்கலுக்கு போறாரு, ஐபி தான் சதி பண்ணிட்டாரு சொல்லு, போற ஊரெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டே போவீங்களா? அப்ப நீங்க யார் அனுப்பி வந்தீங்க, உங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்வி வருமா வராதா? இல்ல அப்ப இந்த ஊடகங்கள் தூக்கிட்டு வருவாங்களா விஜயை ஒழிக்க சதி நடக்கிறதுன்னு? ஒருத்தரை யார் அனுப்பி வந்தார் சார்? இல்ல சொல்றேன் நான், அது வந்து மாதிரி தானே, ஏதோ சதி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வருவீங்களே. அப்ப நான் கேட்கிற விஜய் பார்த்து நீங்கள் யார்? போற ஊரெல்லாம் தகராறு பண்றீங்களே, நீங்க யாருன்னு நான் கேட்பனா மாட்டேனா? சரி, கரூர்ல எங்கேயுமே நடக்காதது கரூரில் நடந்து விட்டது. விஜய் சொன்ன பச்சை பொய் அது. மரணம் தான் புதுசு. தள்ளும் உள்ளும் மயக்கமும் ஆஸ்பத்திரிக்கு போனது ஒரு ஊர்லயும் நடந்தது. விக்கிரவாண்டிலையும் நடந்தது. ஸ்டாம்பேடு தான், மரணம் நடக்காத ஸ்டாம்பேடு நடந்தது. கட்டுப்படுத்த முடிஞ்ச, அதிலிருந்து தாங்களாகவே மீள முடிஞ்ச நெருக்கடி நடந்தது. தள்ளு முள்ளு நடந்துச்சு. மதுரையில் நடக்கல, 300 பேர் மயக்கம் போட்டு விழுந்தான். அதனாலதான் பந்தல் போட்டிருக்கலாமே நம்ம எல்லாம் பேசணும். சரிதானே? அந்த 4 மணி நேரம் முன்னாடி நாமக்கல்ல 34 பேர் அவங்க ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ். விஜயின் செல்வாக்கை குறைக்க திமுக அனுப்பிய ஆம்புலன்ஸ் இல்ல, நல்லா கவனிங்க. இந்த அரசாங்கம் அனுப்பிய ஆம்புலன்ஸ் இல்ல, எடப்பாடி பாஷையில தாவேக்கா ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ், அவர்கள் கட்சி கொடி கட்டின ஆம்புலன்ஸ். தற்காப்புக்காக எடப்பாடி கொடுத்த அந்த பாடம், அவர் கொடுத்த அந்த ஒரு தவறான புரிதலுக்காக அவங்க கட்சி கொடியை கட்டுற நிர்பந்தம் ஏற்படும். ஏன்னா அவன் கட்சிக்காரனே அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குவான். என்னடா எடப்பாடி கூட்டம் மாதிரி நம்ம கூட்டத்திலே விடுறாங்களோ. நாமக்கல்ல சார் 6 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி 34 பேரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தது இதே தாவாக்கவினர் தான். எப்போ நான் எடப்பாடி ஆம்புலன்ஸையும் சொல்றேன். இந்த ஆம்புலன்ஸ் பயத்தை எடப்பாடி தான் கொடுத்தாரு. ரைட், எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அவங்க ஆம்புலன்ஸ். இனிமேல் கூட்டத்துல போனாவே ஏதோ விட்டுருக்காங்க. அவர் அன்னைக்கு தொடக்கி வச்சா இன்னைக்கு அவரே ரோட்ல பிரச்சாரம் பண்ண முடியல. அது அவரே எவிடன்ஸோட சொல்றாருல சார் எடப்பாடி. 30 கூட்டத்துல 34 கூட்டத்துல தொடர்ச்சியா வந்திருக்குது பாருங்க. அந்த 34 வீடியோ காட்ட சொல்லுங்க. ஒண்ணு, அந்த 34 இடமும் திடலா மெயின் ரோடு. அத சொல்ற தகுதி எடப்பாடிக்கு இருக்கா? அந்த அனுமதியை கொடுத்த காவல்துறை தலை குனியணுமா கூடாதா? நேற்று மதுரை ஹைகோர்ட்ல என்ன சார் சொன்னாங்க? ஏற்கனவே விதிமுறை இருக்கே, மாநில நெடுஞ்சாலையிலும் தேசிய நெடுஞ்சாலையும் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஏன் கொடுத்தீங்க கேட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா இது எல்லா கட்சிக்குமே. ஆமா, அதனால சொன்னேன், நாளைக்கு உதயநிதிக்காக ரெடி ஆகிற பஸ்ஸை உள்ள விடக்கூடாதுன்ற. நானு எல்லாருக்கும் மனுஷ உயிர் முக்கியம் சார். அரசியலாம் தூக்கி தூர போடுங்க சார். என்ன சார் எடப்பாடி, ஸ்டாலின், விஜய்னு நடு ரோட்ல போல அந்த பஸ் நிற்க வைக்கலாமா சார்? தேர்தல் பிரச்சாரத்துல இதெல்லாம் இயல்பு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நின்றுட்டு இருக்கோம், ஷேட்டடா இருப்பாங்க, தெரியாது, நெருக்கடி வராது, போய்கிட்டே இருப்பாங்க. கையை காட்டி 2 நிமிஷம் இரட்டை இலைக்கு வாக்களிகள், உதவி சொன்ன கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணி இத்தனை மணி நேரம் காத்திருந்து, நீங்கள் 3 முதல் 8 வரைன்னு 5 மணி நேரம் நிக்க போறான்னு தெரியுது இல்ல? நல்லா தெரியுது இல்ல மாதேஷ்? ஆமா சார். அந்த கடிதத்துக்கே வருவோம். 12 மணின்னு புஷி ஆனது பேட்டி கொடுத்து தனி, அதை விட்டுரும். இவங்க சொன்ன கணக்குப்படி இன்னொரு கடிதப்படி 3 இருந்து 7 8 அந்த 5 மணி நேரம் இடைவெளியில் அவன் நிப்பானே, அவனுக்கு தண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அறிவு இருந்துச்சா? ஏன் இல்ல? அப்ப இதெல்லாம் ஒரு கட்சியான செந்தில்குமார் நீதிபதி கேட்டது சரியா தப்பா?
இல்ல அதுவும் ஸ்டாலின் வீட்டு அது அவங்க வீட்டு திருமணத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அதனால செந்தில்குமார் கேட்கிறாருன்னு சொல்லுவீங்களா இல்ல ஒரு உணர்வு மிக்க தனி மனுஷன் கேட்டான்னு நினைப்பீங்களா? சொல்லுங்க சார். இதெல்லாம் மாறுமா சார்? மாறணும். அந்த திருப்பி சார் அரசியலை தூக்கி தூர போடுங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு புருஷங்காரன் அந்த அரசியல் கூட்டத்துக்கு போறான்னா பொண்டாட்டி செருப்பை கழட்டி அவனை அடிக்கணும்னு, பொண்டாட்டிக்காரிக்கு தலையில தூக்கி வச்சு குழந்தைய கூட்டு போறான்ல பொண்டாட்டியை செருப்படுத்து கணவன் அடிக்கணும்னு சொன்னேன். கொச்சையா தெரியலாம், அடிக்கலைன்னா 2 பேரும் திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு 9 குழந்தைங்க சார் செத்தது. அதுங்களுக்குலாம் என்ன சார் தெரியும்? செத்த அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு என்ன சார் அந்த குடும்பம் என்ன 40 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது நாக்கு வலிக்கிறதுக்கா? 40 லட்சம் எதுக்கு சார்? அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த குடும்பம் இருக்கா? அந்த காசை எப்படி ஹேண்டில் பண்ண கூட அவன் அந்த அளவு கூட பணக்காரன் ஆகல சார். அவன் இந்த லட்சத்தை வச்சு என்னங்க பண்றது, செக் எப்படிங்கிறது கூட தெரியாத குடும்பம் சார். இதை மனசுல வச்சுக்கிட்டு ஊடகங்கள், அரசியல் கட்சிகள், நீதிமன்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்புறேன். அப்படி நடந்து கொள்ள தவறியவர்கள் நடந்து கொள்ளலாமான்னு யோசிப்பவர்கள்லாம் இனிமேல் நடந்துப்பாங்க நல்ல விதமானு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். தாவேகாவின் எதிர்காலம் என்ன சார்? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதை பேசுகிற நேரம் இது வரல. முதல்ல விஜய் எப்படி நடந்து கொள்ற ஒரு எதிர்பார்ப்பை நான் இன்னொரு சொல்றேன். தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். நாம என்ன செஞ்சோம், எதை செய்ய தவறணும், அடுத்த ஊருக்கு பஸ் எடுத்துக்கிட்டோம் இல்ல இன்னொரு பஸ், இந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணலாம், இன்னொரு பஸ் போகக்கூடாதுலாம் சட்டம் கிடையாது. விவகாரத்துக்குட்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த பஸ் தான் நீங்க பறிமுதல் பண்ண முடியும். இன்னொரு பஸ்ல விஜய் கிளம்பி போகலாம். ஆனா இனிமேல் ரோட்ல நின்று பேசக்கூடாது, நேரா ஒரு மைதானத்தை ரெடி பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள், சுய பரிசோதனை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து நம்மளை திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டு விஜய் அடுத்த ஸ்டெப் வைக்கணும், அடுத்த ஊருக்குள்ள போகணும். இல்ல திருந்தாம நான் இப்படிதான் வருவேன்னு விஜய் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் நம்புறேன். அப்படி எடுத்தால் விஜயை எந்த ஊருக்குள்ளேயும் விடக்கூடாது. ஏன்னா அது நீங்க உங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு மக்களை எச்சரிக்க விரும்புறேன். விஜயும் அதை விரும்ப மாட்டான்னு தான் நானும் நம்புறேன். கூடுதல் கேள்வி சார், கொள்கை எதிரி கூட போய் சேரவா போறாரு? அதனால சேர்ந்த பிறகு அதெல்லாம் திரைக்கு பின்னால் இன்னைக்கு நடந்ததாக சொல்லப்பட்டாலும் ஒரு நாள் அம்பலத்துக்கு வரட்டும் அப்புறம் பேசுவோம். நடக்குதா அந்த மாதிரி? ஒரு நாள் அம்பலத்துக்கு வரட்டும் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன். நிறைய விஷயங்கள் சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.